வெண்ணிலா ப்ளீஸ் அழுகாத, ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். சார், எதுக்கு சார்? உன்னை வான்னு சொன்னேன். ஆ. ஐயோ சூர்யா சார், இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? ஒரு நிமிஷம் இரு வெண்ணிலா. அமிர்தா, வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேளு. என்னது? நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், ப்ளீஸ். வெண்ணிலா, உன்னை அமைதியா இருன்னு சொன்னேன். ஹே அமிர்தா, முதல்ல வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேளு. சூர்யா மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? போய் ஒரு வேலைக்காரி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், வீணா என்கிட்ட அடி வாங்காத, ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏன் மன்னிப்பு கேட்கணுமா? இவ்வளவு நேரம் கடந்து கத்திட்டு இருந்தியே, அதுக்குதான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். நீ தானே அவ மேல திருடுனு சொல்லிட்டு திருட்டு பழிய போட்ட. இப்போ அவ திருடலன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுடி. ஏ அமிர்தா, அதான் சூர்யா சொல்றான்ல, மன்னிப்பு கேளு. அம்மா, நான் எப்படிமா கேக்குறது? ஏய் சும்மா கேளு. என்னம்மா? கேளு அமிர்தா, கேளு. என்ன மன்னிப்பு கேட்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு? என்ன? இல்ல அது வெண்ணிலா, சாரி. பரவாயில்லைங்க மேடம். இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா நடந்துக்க. வா வெண்ணிலா, நம்ம போலாம். சே, போய் இந்த வேலைக்காரி கிட்ட போயிட்டு சாரி கேட்க வச்சுட்டாரு. பாத்துக்கிறேன்டி உன்னை. ஏ அமிர்தா, என்னடி பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்க? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய முடியாது. சே, போய் இந்த மோதிரத்தை கூட உனக்கு ஒழிச்சு வைக்க முடியாதா? அதை போய் பெட்டு கடையில போட்டு வச்சிருக்க. ஐயோ என்னம்மா நீங்க? புரிஞ்சுக்காம நீங்களும் என்ன ஏத்துறீங்க? நான் அந்த பெட்டு கடையில எல்லாம் போடலாமா? அப்புறம் எப்படி மோதிரம் இங்க வந்தது? மோதிரத்துக்கு என்ன தனியா கால் முளைச்சு வந்ததா என்ன? ஐயோ அம்மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுமா. நான் அந்த மோதிரத்தை கலட்டி பாத்ரூம்ல தான் வச்சுட்டு வந்தேன். என்ன அமிர்தா சொல்ற? பாத்ரூம்ல வச்சுட்டு வந்தியா? பாத்ரூம்ல வச்ச மோதிரம் இங்க எப்படி வரும்? ஐயோ அதாம்மா, எனக்கும் தெரியல. சே, சாதாரண ஒரு மோதிரம், அத ஒழுங்கா உருப்படியா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு அந்த வேலைக்காரியை ஈஸியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். ஐயோ, உன்னாலதான் அமிர்தா எல்லா பிளானும் சொதப்பி இப்படி ஆயிடுச்சு. என்னவா நீங்க திரும்ப ஏன் மேலே பழிய போடுறீங்க? நான் தான் சொல்றேன்ல, அந்த மோதிரம் எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா. அமிர்தா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா கதை சொல்லிட்டு இருக்காத பாத்துக்க. மா, என்னம்மா நீங்க லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களை விட அந்த வேலைக்காரி வெளியே போகணும்னு அதிகமாக ஆசைப்பட்டது நான் தான். நானே இந்த மாதிரி சொதப்புவேனா? இல்லைம்மா, எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்ரூமில் தான் வச்சேன். அது எப்படி இங்கே வந்ததுன்னு தான் எனக்கும் தெரியல. சே, எங்க பார்த்தாலும் ஒரே சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே ஏதோ வீடே ரெண்டான மாதிரி அப்படி கத்துற சவுண்டு கேட்டது. இப்போ என்னடானா இவங்க இங்க 2 பேரும் வந்து இங்க கத்திட்டு இருக்காங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஒரு டீசன்சியே இல்லாம. ஏ அமிர்தா, எதுக்கடி இப்ப இப்படி கத்திட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா தான் பேசு, காதெல்லாம் கிளியுது. பிரீத்தி, நானே செம்ம கோபத்துல இருக்கேன். சும்மா என்ன வெறுப்பேத்தாதான் மரியாதையா போயிரு. ஆமா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அவகிட்ட ஏண்டி கத்துற? ஓ ஐயோ, இவங்களுக்கு என்னதான் ஆச்சு? அம்மா, என்ன ஆச்சு? எல்லாம் தான் நிக்கிறாளே, இவளாலதான் ஒரு சின்ன விஷயத்த கூட ஒழுங்கா பண்ணாம சொதப்பி வச்சிருக்கா. ஆமா மம்மி, இவ சரியான பேஸ்ட். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்ன பண்ணிருக்கா தெரியுமா? பாத்ரூம்ல ரிங்க கலட்டி வச்சுட்டு அவ பாட்டுக்கு வந்திருக்கா. ஏதோ நான் போனதுனால பார்த்தேன், இல்லைன்னா தண்ணியோட தண்ணியா அந்த ஆள போயிருக்கோம். பிரீத்தி, அப்ப நீதான் அந்த ரிங்க எடுத்தியா? ஆமா, நான் தான் அந்த ரிங்க எடுத்தேன். என்ன பிரீத்தி, இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஐயோ மம்மி, இப்ப என்னாச்சு? இப்ப எதுக்கு என்கிட்ட கத்துறீங்க? பிரீத்தி, முதல்ல நீ எதுக்கு என் பாத்ரூமுக்கு வந்த? ஏ அமிர்தா, இது என்ன கேள்வி? என் பாத்ரூம் டேப்ல தண்ணி வரல, அதனாலதான் இங்க யூஸ் பண்றதுக்காக வந்தேன். என்ன பிரீத்தி? ஐயோ அம்மா, இப்ப என்னாச்சு? சும்மா எதுக்கு எல்லாரும் என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணிட்டேனா? பாத்ரூம்ல ரிங்க மறந்து வச்சுட்டு போயிட்டா, அதை எடுத்து வெளியே வச்சேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்குன்னு நீங்க எல்லாம் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? பிரீத்தி, கரெக்டா சொல்லு, நீ எப்ப என் ரூமுக்கு வந்த? ஹே, இப்போ ஒரு 1/2 hour இருக்கும், அதுக்கு முன்னாடி தான் வந்தேன். நான் கரெக்டா உன் ரூம் கிட்ட வரையும் தான் நீ ரூமை விட்டு வெளியே போன. உன்னை கூப்பிடலாம் நினைச்சேன், நீ ஏதோ கோவமா உருன்னு போன. சரி, எனக்கு வர டைம் ஆயிடுச்சு, அதனால சரின்ட்டு நான் வந்தேன். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளே போனால் அங்கே உன்னோட ரிங் இருந்தது. அதை எடுத்து டேபிளில் வைக்க போனால் கை தவறி கீழே விழுந்துருச்சு.
அதுக்குள்ளே எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்தது. ஸோ நான் அப்படியே கிளம்பிட்டேன். வெளியே வேற எல்லாருமே ஆச்சு பூச்சுன்னு கத்திட்டு இருந்தீங்க. அந்த சவுண்டில் ஒழுங்காக கால் பேசவே முடியல. அதனால் அங்கே தள்ளி போய் நின்று பேசிட்டு இப்போ தான் வரேன். இப்போ இங்கே வந்து பார்த்தாலும் நீங்களும் கத்திட்டு தான் இருக்கீங்க. என்ன பிரீத்தி பண்ணி வச்சிருக்க? எல்லாமே ஒன்னால தான். ச்சே, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டோம், அவ்வளோத்தையும் இப்படி சொதப்பி வச்சு தொலைஞ்சிருக்கியே. ஏய், இப்போ என்ன? இப்போ எதுக்கு என்கிட்ட கத்துற? அப்படி என்ன பிளான் போட்ட? என்னமா பிரீத்தி? ஐயோ கடவுளே, உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது போல. ச்சே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்கிட்ட கோவப்படுறீங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயோ, இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு இருக்க கோவத்துல. ஏ அமிர்தா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சும்மா அதை விட்டுட்டு கத்திட்டு இருந்த. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏ பிரீத்தி, அந்த வேலைக்காரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தா. அதான் அவன் மேல ஏதாச்சும் ஒரு பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு தான் இந்த பிளானையே நாங்க போட்டோம். அதான் என்னோட ரிங்க திருடிட்டா அப்படின்னு திருட்டு பழிய போட்டு அவளை அனுப்பிடலான்னு பார்த்தேன். அதனாலதான் அந்த மோதிரத்தை கூட பாத்ரூம்லயே கலட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு வந்தேன், யாருக்கும் தெரியாத மாதிரி. என்ன அமிர்தா சொல்ற? ஐயோ ஆமா, நான் அந்த வெண்ணிலா கிட்ட சண்டை போட வெளியே போன கேப்ல நீ என் ரூம்ல வந்து காரியத்தையே சொதப்பி வச்சிருக்க. நீ பண்ண காரியத்தால சூர்யா மாமா கையில கரெக்டா அந்த ரிங்கு கிடைச்சிட்டு, சூர்யா மாமா என்னடானா வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ரூம் எல்லாம் சர்ச் பண்றதுக்கு வந்தாங்க. கடைசியில சூர்யா மாமா கரெக்டா அந்த ரிங்கை எடுத்துட்டாங்க. எல்லாம் ஒன்னாலதான் பிரீத்தி. நீ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த வேலைக்காரி வெளியே போயிருப்பா. சட்டப்பா அமிர்தா, எனக்கு என்ன தெரியும்? நீங்க இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? ஒரு பிளான் போட்டா என்கிட்டயே சொல்லணும், அப்பதான் சொதப்பாம நடக்கும். உங்களுக்குள்ளாவே நீங்களே பிளான் போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன வேணும்னு அப்படிலாம் பண்ணேன்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நீ இப்படி உள்ள வந்து தேவையில்லாத வேலை பண்ணுவேன்னு எனக்கு என்ன தெரியும்? அமிர்தா, நீ எப்பவுமே அடிக்கடி இப்படி தானே பாத்ரூம்ல ரிங்கு செயின்னு கழட்டி வச்சுட்டு வந்தாலும் இர்ரெஸ்பான்சிபிளா போவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் பண்ணியிருக்கேன்னு நினைச்சுதான் அதை எடுத்து வெளியே வச்சேன். இல்லைனா அதை ஏன் நான் ஏன் எடுக்க போறேன்? கடவுளே, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்து தொலைங்க. சே மம்மி, நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? நீங்களாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்க போறேன்? ஆக மொத்தம் ஒன்னாலதான் பிரீத்தி இப்ப பிளானே சொதப்பிருச்சு. என்னது, என்னால சொதப்பிருச்சா? அமிர்தா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்கிட்ட நீ எதுவுமே சொல்லாம நீங்களா பிளான் போட்டீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏய், ரெண்டு பேரும் கத்தி கத்தி சண்டை போடாதீங்கடி, வேற யாருக்காச்சும் கேட்ட போது. பாத்தீங்களாமா இவ பண்ண காரியத்தால? ஐயோ, இப்ப நான் தான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதா இருக்கு. சே, இந்த வேலைக்காரி இன்னையோட ஒளிஞ்சு போயிருவான்னு நினைச்சேன். ஐயோ, விடு அமிர்தா, பாத்துக்கலாம். இன்னொரு நாள் நம்ம கிட்ட சிக்காமலா போயிருவா, அன்னைக்கு அவளை பாத்துக்கலாம். கடவுளே, இன்னொரு நாள் அவ நம்ம கையில சிக்கிறதுக்குள்ள சூர்யா மாமாவை அவ இழுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவா. அமிர்தா, தேவையில்லாம பேசாத, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அமைதியா இரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும். இதுக்கப்புறமும் நம்ம உடனே வேற ஏதாச்சும் பண்ணோம், நம்ம தான் பிளான் போட்டு பண்றோம்னு கண்டிப்பா சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துடும். சூர்யாவுக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். இப்போ வரைக்கும் இது ஏதோ எதிர்பாராத விதமா நடந்திருக்குன்னு தான் சூர்யா மீனாட்சி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க தேவையில்லாம பேசி எதையாச்சும் கெடுத்து வச்சிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு. சே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த வேலைக்காரி பண்றதை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது? அமிர்தா, அமைதியாக தான் இருக்கணும், அமைதியாக தான் இருந்தாகணும். நமக்கு ஒன்று கிடைக்கணும்னா நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். சே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பொறுமையாக இருக்கணுமோ தெரியல. இதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் பிளான் போட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க, இல்லைன்னா இப்படி தான் சொதப்போம். பிரீத்தி, மரியாதையாக போயிரு. சும்மா ஏதாச்சும் பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. சே, இந்த அளவுக்கு பண்ணி கடைசியில் ஒன்னால தான் சொதப்பிருச்சு. அமிர்தா, சும்மா என்னால தான் சொதப்பிச்சுன்னு சொன்னேன், எனக்கு செம்ம கோவம் வரும் பார்த்துக்க. என்ன பிரீத்தி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். நிறுத்துங்கடி பிரீத்தி, நீ ஒரு ரூமுக்கு போ. சே, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஏதோ நான் சொதப்பின மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சே, இவளால தான் எல்லாமே. இல்லைன்னா அந்த வேலைக்காரி இன்னையோட போயிருப்பா. அமிர்தா, பொறுமையா இருன்னு சொன்னேன். சரிம்மா. என்ன இந்த பொறுக்கி பையன் ஆளையே காணும்? அப்படி எங்க தான் பொறுக்க போயிருப்பான்? சே, காலையில இருந்து பார்க்கவே இல்லை அவனை. எங்க போனான்னு வேற தெரியல. அட கடவுளே, நான் எதுக்கு இப்ப அவனை தேடிட்டு இருக்கேன்? அவன் எப்படியோ எக்கேடோ போய் தொலையட்டும். தேவையில்லாம நான் லூசு மாதிரி அவனை தேடிட்டு இருக்கேன். சே, அவன் வீட்டுக்கு வராத வரதான் நிம்மதி. வந்துட்டானா நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். சே, நான் போய் லூசு மாதிரி அவனை போய் தேடிட்டு இருக்கேன் பாரு, தேட ஆள் இல்லைன்னு. அண்ணி, பிரியா, அண்ணி, இப்பதான் உங்க ரூம்ல போய் பார்த்துட்டு வந்தேன், நீங்க இல்லை, அதனால உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். சொல்லு பிரியா, என்னாச்சு?
ஐயோ இல்லை, நீ வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கி கடுப்பா இருக்கு. அதான் எங்கேயாச்சும் வெளியே போலாமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். வெளியே வா. வெளியேனா எங்க போறது? அண்ணி, இங்கே பக்கத்துல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கான். அங்க வந்து எல்லாமே ஆஃபர்ல இருக்கான். நம்ம வேணா போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா? ஆ ஓகே பிரியா, நான் கூட எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம போகலாம். சூப்பர் அண்ணி. நம்ம அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வெளியே எங்கேயாச்சும் சுற்றிட்டு வரலாம், சரியா? ஓகே பிரியா. குடியார பையலே, உனக்கே இது நியாயமா இருக்கா? நானே குருவி சத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். அந்த காசையும் இப்படி குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் வீணா பொரிய குடியார பையலே. அப்படியே செவுள்ள ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கேன், எங்கேயாச்சும் போய் உளுந்து கிடப்பா பாத்துக்க. ஒரு நாள் எனக்கு அடிச்ச போதையெல்லாம் இறங்கி போச்சு. மரியாதைய காசை குடுடி, காசை குடு. காசை சேர்த்து சேர்த்து வச்சு என்னடி பண்ண போற? காசை குடுடி. அட பாவி பையலே, உனக்கு கெட்டுப்பட்டு நான் ஒவ்வொரு நாளும் அழுதுட்டுலாம் திரியிறேன். காசு சேர்த்து வச்சு என்ன பண்ணணுமா? இப்படி குடிச்சு இப்படி அழிச்சிட்டு திரியிறியே, நீலாம் விளங்குவியா? ஒரு புருஷனை பார்த்து பேசுற பேச்சா இது? உன்னெல்லாம் எப்படியே விட்டா சரி வராது உன்ன. குடிகார பைய இப்படி அடிச்சு அடிச்சு என்ன கொல்றானே. ஏடி காசை குடுடி, காசை குடு. நான் இப்பயே குடிக்க போனோம். காசை குடுடி. உன்னெல்லாம் ஒரு அரை அரைஞ்சா பத்தாதுடி. இந்தா வரேன்டி. யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்க? அவன் அவன் ஓ, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? நடு ரோடுன்னு கூட பார்க்காம இப்படி கட்டின பொண்டாட்டிய இப்படி அடிக்கிறியே, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? பாரு, பெருசா புத்திமதி சொல்ல வந்துட்டான். உன் வேலைய பார்த்துட்டு போ. இது ஏன் பொண்டாட்டி. நான் அடிப்பேன், மிதிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எதுக்குல வந்து கேக்கா? ரோட்ல வச்சு புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாவளா பார்த்தவளா போனாவளான்னு இருக்கணும். அதை விட்டு உள்ள வந்தா திருவிருவேன் திருவி. யோ, என்னையா பொண்டாட்டியா இருந்தா கை நீட்டி அடிப்பியா என்ன? ஏன் பொண்டாட்டிய நான் அடிப்பேன். உனக்கு எங்களை வலிக்குது, உனக்கு எங்க வலிக்குது? அப்பா தம்பி அவரை அடிக்காதப்பா. என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? இவர் உங்களை அந்த அடி அடிச்சு மூஞ்சி கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. இவரை போய் அடிக்காதீங்கன்னு சொல்றீங்க? ஐயோ கடவுளே, அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதோ சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கு. என்னடா இவன் காலையில ஆளை காணுமேனு தேடிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது இவனுக்கு பொழுதன்னைக்கு இதுதான் வேலை போல. யாருக்கிட்டயாச்சும் வம்புழுக்கணும், சண்டை போடணும். அடித்தடிக்கு போவாம இவனால இருக்க முடியாது போல. அப்பா தம்பி விட்டுருப்பா அவரை. அவர் ஏதோ போதையில அந்த மாதிரி பேசிட்டாரு. மற்றபடி அவர் நல்லவர் தான். நல்லா தான் பேசுவார், நல்லா தான் இருப்பாரு. போதை போட்டா மட்டும் கொஞ்சம் அப்படி ஆயிடுவாரு. மற்றபடி நல்லவர் தான். யோ, கேட்டுச்சாயா உனக்கு? நீ அந்த அக்காவை எத்தனை அடி அடிச்சிருப்ப. அப்படி இருந்தோம் அந்த அக்கா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு வாரம் ஒரு நாள் அரைஞ்சேன். அதை கூட அந்த அக்காவால தாங்கிக்க முடியல. ஆனா நீ அவங்கள எத்தனை அடி அடிச்சிருக்க. யோ, பொண்டாட்டினா உன் இஷ்டத்துக்கு அடிப்பியா? பொண்டாட்டி மேல கை வைக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. ஊருக்கு தான் உபதேசம். யோ, என்னையா திருத்திருன்னு முழிச்சுட்டே இருக்க? இதுக்கப்புறம் அந்த அக்காவை அடிக்கிறத என்னைக்காச்சும் போத்தேன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் பத்துக்க. அதெல்லாம் அடிக்க மாட்டாருப்பா. இந்த பாருக்கா, இதுக்கப்புறம் அடிச்சாருனா இப்படியே பார்த்துட்டு இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2-3 நாள் தூக்கி உள்ள வை. அப்பதான் இவெல்லாம் சரி வருவான். அப்பா தம்பி, இல்லப்பா நீ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் அடிக்க மாட்டேப்பா. பொண்டாட்டிய மதிச்சு வாழ கத்துக்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கை நீட்டுற பழக்கம்லாம் வச்சுக்காத. சரிப்பா தம்பி, சரிப்பா. பிரியா, நீ ஒரு நிமிஷம் நெல்லு, நான் இந்த வரேன். சரிங்க. நீ பொண்டாட்டிய மதிச்சு வாழ கத்துக்கோங்க சார். எவடியவ நான் சொன்னதையே திரும்ப எனக்கு சொல்றது? ஏய், நீ நீ அப்ப இங்க வந்த? என்னப்பா தம்பி இப்படி பம்புற? என்ன அது யாரு, உன் பொண்டாட்டியா? யோ, சும்மா இருக்கியா நீ வேற. போய உன் வேலையை பார்த்துட்டு. அவ்வளவு பொண்டாட்டிக்கு பயந்து பம்மிட்டு தான் கிடக்கானுங்க. என்னடி இப்போ? தம்பி பொண்டாட்டிக்கு ரொம்ப அடங்கினவே போல. வா மஞ்சு, நம்ம போலாம். சரிங்க. என்ன பாஸ், நீங்களா அட்வைஸ் பண்றீங்க போல. எப்படி 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 பொண்டாட்டிய மதிச்சு வாழ கத்துக்கணும். அத நீ சொல்ற. எப்படி எப்படி என் தாலியை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளிட்டு நீ இப்போ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. ஐயோ ஐயோ. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன நான் போற வர இடத்துக்குலாம் என் பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இங்க எதுக்குடி வந்த? இங்க எதுக்கு வந்த? ஆமா, எனக்கு இதான் வேலை பாரு. இவன் போற வர இடத்துக்குலாம் பின்னாடியே வந்து பிரச்சனை பண்றதுக்கு. போவியா? வந்துட்டான்.
பிசாசு பிசாசு ஏண்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேல்ல நீ? நிம்மதியெல்லாம் இருக்க விட மாட்டேன். உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். அதான் தெரியுமே, பிசாசு பிசாசு. ஏ பொறுக்கி, என்னடா பயந்து ஓடுறியா? ஏ பிசாசு, ஒழுங்கா ஓடிரு பாத்துக்க. டேய் பொறுக்கி, நில்லுடா. பிசாசு பிசாசு. ஐயோ ஐயோ, இந்த பொறுக்கிய புரிஞ்சுக்கவே முடியல. இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா? ஐயோ, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றானே. அண்ணி, பிரியா, நீ ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை பிரியா, அது ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை. உங்க அண்ணன் அதை தீர்த்து வச்சிட்டு இருந்தான். அதான் பக்கத்தில் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்தேன். ஓ அப்படியா அண்ணி? சரி சரி அண்ணி, ஷாப் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, பக்கத்தில் தான் லொக்கேஷன் காட்டுது. சரி பிரியா, வா போகலாம். என்னம்மா வெண்ணிலா சொல்றா? இப்படியா பண்ணாலுங்க? ஆமா பாட்டி, சூர்யா சார் மட்டும் இல்லைன்னா என் மேல திருட்டு பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பாட்டி. ஏன் தான் இவ்வளவு கேவலமா பண்றாங்கன்னு தெரியல. அவளுவெல்லாம் நல்லா இருப்பாள்வலா? நாசமா போயிடுவாள்வமா. சரி, இப்படிதான் வீட்டுக்கு வேலைக்கு வந்து பிள்ளை இப்படியா நடத்துவாள்வேன். சூர்யா சார் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை அந்த ரிங்க கண்டுபிடிச்சு சூர்யா சார் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவ்வளோதான் பாட்டி, இல்லைன்னா அவ்வளோதான். எனக்கு புரியுதுமா வெண்ணிலா, நீ கவலைப்படாத. அந்த மகராசி நல்லா இருக்கட்டும். எம்மாடி வெண்ணிலா, இதுக்கப்புறமா நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக வேண்டாமா, நீ வீட்டிலே இருந்துருமா. நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு நல்ல பையனா பார்த்து சொல்லுவாவ. உனக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுவோமா. இதுக்கப்புறமா நீ இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லாமா. சே, எவ்வளவு கேவலமா உன்னை அந்த வீட்டை நடத்துறாளுங்க. நீ அங்க போக வேண்டாமா கண்ணு, நீ வீட்டிலே இருந்துக்க. உனக்கு தான் தெரியும்ல பாட்டி, சுந்தரையாக்காக மட்டும்தான் அந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் டெய்லி வேலைக்கே போயிட்டு இருக்கேன்னு. இந்த தம்பியை சுந்தரையா தான் படிக்க வைக்கிறாங்க. எல்லாம் மறந்துட்டியா பாட்டி? அவங்க நம்மளுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் நான் அங்க வேலைக்கே போயிட்டு இருக்கேன். புரியுதுமா வெண்ணிலா, நீ கஷ்டப்படுறத அந்த பாட்டியால பார்க்க முடியலம்மா. சரி விடு பாட்டி, அதுக்கு புத்தி அவ்வளவுதான். எம்மாடி வெண்ணிலா, உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுமா. நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கணுமா. நீ உன் வாழ்க்கையில படாத கஷ்டம் இல்ல. உன் கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் நீ நிம்மதியா சந்தோஷமா வாழணுமா. உன்னை தங்க தட்டுல தாங்கி பாக்குற மாதிரி ஒரு மகராசி உன்னை தேடி வருவாமா. நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்குமா. சீக்கிரம் உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும். என் பேத்தி இதுக்கு மேலே கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. எம்மாடி வெண்ணிலா, நீ கவலைப்படாதமா, நீ அழுவாத. அவள பண்ண தப்புக்கு கடவுள் கரெக்டான கூலி கொடுப்பான். நீ கவலைப்படாதமா. சரி பாட்டி, நீ போய் வேலையை பாரு. அழுவாதம்மா தங்கம், அழுவாத. இப்படி என் பேத்திய கஷ்டப்படுத்துறாள்வளே. என் பேத்தி ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற கடவுளே. ஐயோ வெண்ணிலா, உனக்கு என்னடி ஆச்சு? பாட்டி அப்படி சொன்னதும் எனக்கு ஏன் டக்குன்னு சூர்யா சார் முகம் ஞாபகத்துக்கு வந்தது. உன்னை தேடி ஒரு மகாராசன் வருவான், உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான்னு சொல்லும் போது எனக்கு ஏன் சூர்யா சாரோட முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எனக்கே தெரியாம நான் சூர்யா சாரை விரும்ப ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஐயோ இதெல்லாம் தப்பு வெண்ணிலா, இதெல்லாம் தப்பு. அவருக்கும் உனக்கும் கண்டிப்பா செட் ஆகாது. அவருக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் அவர்கிட்ட சும்மா நார்மலா பேசினாலே இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இதுல நான் அவரை விரும்புறேன்னு தெரிஞ்சா ஐயோ இல்ல இல்ல. ஆனா என் மனசு முழுக்க இப்ப சூர்யா சார் மட்டும்தான் இருக்காரு. எனக்கே தெரியாம அவரை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவர் மேல ஆசை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது மட்டும் சூர்யா சாருக்கு தெரிஞ்சதுன்னா இல்ல இல்ல, அவருக்கு என்ன கண்டிப்பா தப்பா நினைப்பாரு. அவர் என்ன கண்டிப்பா தப்பா நினைப்பாரு. என் ஆசை என்னோட போகட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். வெண்ணிலா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு. இந்த மாதிரி நான் யோசிக்கவே கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரோட நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஹாய் ரியா, ஹாய் இசைமுத்ரா, ஹாய் பானுப்ரியா, ஹாய் ஸ்னேகா, ஹாய் கோதை, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் ரமேஷ், ஹாய் நவநீத கிருஷ்ணன், ஹாய் லக்ஷ்மி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.